பாரதி ராஜா இறந்து போனதுக்கு பிறகு அவங்களுடைய மருமகள் நந்தனா அவங்க வசிக்கக்கூடிய வீட்டை காலி செய்து வெளியேறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூன் 10ஆம் தேதி பாரதி ராஜா இறந்து போனதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தில் எக்கச்சக்கமான கூச்சல் குழப்பங்களும் எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக பாரதி ராஜாவோட இறுதிச் சடங்குல மகள் ஜனனியும் மருமகள் நந்தனாவுக்கு இடையில வாக்குவாதம் வந்துச்சு. அந்த நேரத்தில் நடிகை ராதிகா தான் இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இதை பேசுறதுக்கு இது இடம் இல்லைங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துகிற மாதிரி வீடியோஸையும் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். இவங்களோட இந்த பிரச்சனைக்கு பல பேர் பலவிதமான காரணங்களை ஒரு பக்கம் வதந்திகளாகவும் இன்னொரு பக்கம் நம்புற மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது பாரதி ராஜா உயிரோடு இருக்கும்போது தன்னோட பையன் மனோஜ் இறந்து போனதுக்கு அப்புறமா மகள் ஜனனி மலேசியாவுக்கு கொண்டு போய் பாரதி ராஜாவை அங்கே 2 மாதம் தங்க வச்சதாகவும், அதுக்கப்புறம் இந்தியா வந்ததுக்கு பிறகு பாரதி ராஜாவுக்கு திரும்ப உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு ஆள் நொடிஞ்சு போய் இப்போ இறந்தும் போயிருக்காரு. பொண்ணோட பெயரில் சொத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை மகள் ஜனனி பெயரில் பாரதி ராஜா வாங்கியிருக்காராம். ஆனால் இது இல்லாமல் பாரதி ராஜாவுக்கு நீலாங்கரையில் ஒரு வீடு, 9 கிரவுண்டில் காலி கிரவுண்டு, அது போக வலசரவாக்கத்தில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், தேனி பண்ணை வீடுன்னு சொல்லி பல கோடி ரூபாய் மதிப்பிற்குரிய சொத்து இருக்கு. மனோஜ் பாரதி ராஜா இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த எல்லா சொத்துக்களையும் மகன் பெயரில் எழுதி வைக்கலாம், குறிப்பா நீலாங்கரை வீட்டையும் அந்த 9 கிரவுண்டு காலி இடத்தையும் மனோஜ் பெயரில் எழுதலாம் அப்படிங்கிறது தான் பாரதி ராஜாவோட திட்டமா இருந்திருக்கு. ஆனா மனோஜ் இறந்து போனதுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த திட்டமும் அப்படியே கொலாப்ஸ் ஆயிருக்குது. இதுக்கிடையில உடல்நிலை சரியில்லாம 2 மாசம் மலேசியால போய் பொண்ணு வீட்டுல பாரதி ராஜா தங்கியிருந்தாருல, அப்ப எந்த ஒரு வீட்டை மனோஜ் குடும்பத்துக்கு பாரதி ராஜா கொடுக்கலான்னு இருந்தாரோ அந்த வீட்டை மகள் ஜனனி தன்னோட பெயர்ல அப்பா கிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டதாகவும் நம்பத்தகாத வட்டாரங்கள்ல இருந்து இன்னொரு தகவலும் கிடைச்சிருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, பாரதி ராஜா தங்கியிருக்கக்கூடிய அந்த நீலாங்கரை வீடு இருக்குல்ல, அங்க மருமகள் ஜனனி அவங்க பசங்க இவங்க 3 பேரும் வசிக்கிறாங்க. மனோஜ் இறந்து போனதுக்கு பிறகு அந்த ஒரு இடம் தான் அவங்களுக்கு அடைக்கலாம். இப்ப அந்த வீட்டையும் அவங்க காலி பண்ணணும்னு மகள் ஜனனி போலீஸ்ல கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஒரு வீடு என் பெயர்ல எனக்கு அப்பா எழுதி கொடுத்துட்டாரு, இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும், தயவு செஞ்சு அவங்கள அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி கொடுங்கிற மாதிரி அவங்க தரப்புல புகாரும் கொடுக்கப்பட்டிருக்குதாம். இது பூதாகரமா வெடிக்கும் போது தான் பாரதி ராஜாவோட இறுதிச் சடங்குல இவங்க 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் கை கலப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்ப இதை சரி செய்யற முடிவுக்கு பாரதி ராஜாவோட மருமகள், அதாவது மனோஜ் பாரதி ராஜாவோட மனைவி நந்தனா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, தேவையில்லாம நம்மளால இந்த பிரச்சனையும் வர வேணாம், நம்ம கணவரும் அந்த வீட்டில் உயிரோட இல்லை, நம்ம மாமனாரும் இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்ன பண்ண போகிறோம், அதுக்கு பேசாமல் வேற எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதாவும், இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு முன்னாடி மகள் ஜனனியை அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள அந்த வீட்டை காலி பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதா இன்னொரு தகவல் கிடைச்சிருக்குது. இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.